வைரல் கொரியன் கொலாஜன் மாஸ்க் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாவே கிளாஸ் ஸ்கின் கொடுக்குமா? இது ஒரு சோஷியல் மீடியா ஹைப் தானா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி ஃபுல் ரிவ்யூ ஷேர் பண்றேன். ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வைரலா போயிட்டு இருக்க இந்த கொலாஜன் மாஸ்க் நிஜமாவே ஒர்த்தா இல்லையான்னு தான் நான் ரிவ்யூ பண்ண போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா, ஹாய், ஐம் பவா. இந்த கொலாஜன் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு ரிவ்யூன்னு பார்க்கலாமா? அங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த மாஸ்க் போடுற டுட்டோரியல் வீடியோ ஃபர்ஸ்ட் கிளிப்பே பாத்தீங்கன்னா ஆன் பண்ணாம போட்டுட்டேன். இதை போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதை நான் ரெக்கார்டே பண்ணலன்ட்டு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் காம்போவா தான் மாஸ்க் வாங்கியிருந்தேன். ஸோ எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஷார்ட்ஸோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கையில நெயில்ஸ் இருந்ததால இந்த இடத்துல கிழிச்சிருச்சு இந்த மாஸ்க். ஒரு குட்டி இன்ட்ரோ. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இன்டர்நெட்ல செம்ம வைரலா இருக்க கொரியன் கொலாஜன் மாஸ்க் தான் டெஸ்ட் பண்ண போறோம். பேக்கேஜிங், அப்ளிகேஷன், கம்ஃபர்ட் அண்ட் ரிசல்ட் எல்லாத்தையும் ஹானஸ்டா ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்க் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாலும் மாஸ்க்கு பின்னாடியே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து கூட மாஸ்க் நம்ம போட்டுக்கலாம். உங்களோட ஃபேஸை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை ட்ரை பண்ணிவிடுங்க. மாய்ஸ்சரைசர், சீரம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயராக கொடுத்துருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக அந்த எக்ஸஸாக நம்ம தூக்கி போடுற ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயரை வச்சு தான் இந்த ஃபேஸில் நம்ம மாஸ்க்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக அந்த ஒரு மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கொலாஜன் மாஸ்க்கை உங்கள் ஃபேஸில் அலைன் பண்ணி வச்சுருங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் க்ளீனாக செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் பிராண்ட்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் விடணும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட 3 hours இந்த மாஸ்க்கு நான் வச்சுருந்தேன். இந்த இடத்துலலாம் கன்னத்துக்கு மேலெலாம் 2 லேயராக இருக்கிறதால எனக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது அப்சர்வ் ஆகலை. மாஸ்க் பார்த்தீங்கன்னா கிரிப்பாகவே நல்லா பிடிச்சிருச்சு ஒரு 10 minutesக்கு அப்புறம். இந்த மாஸ்க்கெல்லாம் 5 பார்ட் இருக்குது. ஃபேஸ்க்கு மேலே பாதி, அதுக்கப்புறம் ஜா ஏரியா அந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. நான் 2மே கண்ணுக்கிட்ட வச்சுருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா லிப் ஏரியாவில் வச்சுருக்கேன். உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் ப்ராடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாஸ்க் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை மீடியமாக இருக்குங்கிறப்போ இப்படி தான் என்னோட நோஸில் இந்த மாஸ்க் வந்து ஒட்டவே இல்லை. இந்த பக்கம் ஒட்டினா இந்த பக்கம் இறங்கிக்குது. மூச்சு விடுறதுக்கும் லைட்டாக சிரமமாக இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவு நானும் ஒட்டி பார்த்துட்டு இப்படியே இருக்கட்டும்ட்டு விட்டுட்டேன். கிட்டத்தட்ட தண்ணி கூட குடிக்காமல் இந்த மாஸ்க்கை நான் 3 மணி நேரம் என்னோடய ஃபேஸில் வச்சுருந்தேன். நல்லா அப்சர்வ் ஆகணும், அப்போ தான் ரிவ்யூ நமக்கு எப்படி இருக்குது சொல்ல முடியும்ன்ட்டு. ஸோ 3 மணி நேரம் வெயிட் பண்ணலான்ட்டு நானும் கம்முன்னு உட்காந்துருந்தேன், எந்த இடத்துக்கும் போகாமல். கையை ஆட்டி ஆட்டி பேசுறதால கண்ணுலையும் குத்திக்கிட்டேன். எப்படி இருக்க போகிறோம். ஆஃப்டர் 30 minutes என்னோட ஃபேஸில் லைட்டாக அப்சர்வ் ஆயிருந்தது. என்னோட லிப்புக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்சர்வ் ஆயிருந்தது. இந்த ஃபேஸ் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் நல்லாவே கூலிங்காக ரிலாக்ஸிங்காக இருந்தது. நிஜமாவே எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல். 1 hour later. ஒரு வழியாக 1 மணி நேரத்தை ஓட்டியாச்சு. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் அப்சர்வ் ஆயிருந்தது. எந்திரிச்சு நானும் கண்ணாடியை பார்த்து எனக்கும் சலுப்பாயிடுச்சு. இந்த மாஸ்க் சீக்கிரம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் அப்சர்வ் ஆயிருந்தது. 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னோட டீ ஜோனில் மட்டும் நல்லாவே அப்சர்வ் ஆயிடுச்சு. என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டைப். எனக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணணும்னாலே அவ்வளோ பயமாக இருக்கும். 2 hours later. சென்சிட்டிவ் ஸ்கின்னோட மோசமாக ரியாக்ட் பண்ணும். நானே தைரியமாக இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதால கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு ஃப்ராக்ரன்ஸ் கண்டிப்பாக ஒத்துக்காது, அலர்ஜிக் மாதிரி ஆகிடும். ஸோ ரிசல்ட்டை பார்க்கலாமா? 2 hours அப்புறம் இப்படி தான் இருந்தது. இப்போ 3 hours அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி என்னோட சின்ன ஏரியாவில் அது டபுள் லேயராக இருக்கிறதால அப்படி அது அப்சர்வ் ஆகலை. ஃபர்ஸ்ட் லிப் கிட்ட இருக்கேன் இந்த குட்டி மாஸ்க்கை நான் ரிமூவ் பண்ணேன். இந்த மாஸ்கில் அந்த சீரம் எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. என்னோட லிப் அவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருந்தது. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மாஸ்க்கை ரிமூவ் பண்ணலாம். நானும் கியூரியாசிட்டியோட இருக்கிறேன். இந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நிஜமாவே ஹானஸ்டாக சொல்கிறேன், அவ்வளோ ஹைட்ரேட்டடாக ஆச்சு. ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக க்ளோவாக தெரிஞ்சுது. நீங்களாம் மேக்கப் இல்லை பிரைடாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாஸ்க் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த மாஸ்க் உங்களுக்கு நைட் முன்னாடி நாள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் மேக்கப்பை மட்டும் சூப்பராக காட்டாமல் உங்கள் ஃபேஸும் ஹெல்த்தியாக ஹைட்ரேட்டடாக இருக்கும். எனக்கு பிடிச்சது இந்த ஸ்கின் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷனாக அண்ட் இன்ஸ்டன்ட் க்ளோவாக இருக்குது. இந்த கொலாஜன் மாஸ்க்கை நான் முன்னாடி நாள் நைட் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த நைட் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் ஏந்திரிச்சு என்னோடய ஃபேஸை பார்க்குறேன், அவ்வளோ க்ளோயிங்காக இருந்தது. இத்தனைக்கும் நான் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை, அப்படி இருந்தது. ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் டே ஃபேஸ் வாஷ் பண்ணாமலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்ருக்கேன். என்னோட நெத்திலலாம் எனக்கே ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. என்னடா என் நெத்தி இவ்வளோ கொரியன் ஸ்கின் மாதிரி பளபளன்னு இருக்குன்னு. இந்த மாஸ்க் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் காம்பினேஷன், ஆயிலி ஸ்கின்லாம் இருக்கீங்கன்னா, ஒகேஷ்னல் அதாவது எப்போவாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஸ்கின் இப்படி தான் இருந்தது அந்த மாஸ்க் யூஸ் பண்ண அப்புறம். எந்த ஒரு க்ரீஸினஸ் எதுவுமே ஆயிலியாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை, க்ளோ மட்டும்தான் இருக்குது. நானும் தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தேன் அந்த ஷைனிங்காக இருக்கிற க்ளோ ஏரியாலாம் போயிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாவே தொட்டு தொட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே ஒட்டலை கையில். என்னோட ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது. காரணம் இந்த ஹைட்ரேஷன் மாஸ்க் தான். இந்த கொலாஜின் மாஸ்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் என்னோட ரிசல்ட் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். நிஜமாவே இந்த ப்ராடக்ட் ஒர்த்து தான் அண்ட் ஹைப்பெல்லாம் கிடையாது. இந்த மாஸ்கோட இன்ஸ்ட்ரக்ஷனும் படித்து பார்த்துக்கோங்க, எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி என்ன வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த மாஸ்க்கை கண்டிப்பாக 3 hours வச்சுருக்கணுமா, அப்போ தான் ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் எஸ். இந்த மாஸ்க் 3 hours வச்சிங்கன்னா தான் அதில் இருக்க சீரம் நம்ம ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகி நம்ம ஸ்கின் என்னதான் ரஃப் அண்ட் டீஹைட்ரேட்டடாக இருக்குங்கிறப்போ இந்த மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னும் ஹைட்ரேட்டடாக ப்ளம்பியாக இருக்கும். ஸோ இந்த மாஸ்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைமாவது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்கனாலும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கமெண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், என்னோட நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்படி தான் இருந்தது. நான் எந்த ஃபேஸ் வாஷ் எதுவுமே பண்ணலை, தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேஸ் பாருங்கள், அப்படியே தான் அந்த க்ளோயிங் இருக்குது. எந்த ஒரு டீஹைட்ரேட்டடாக அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ளம்பியாக க்ளோயிங்காக என்னோட சீக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் vlogs நான் போட்டிருக்கேன். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னா. பாய்.